சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 20/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தி திதி பகல் 11:07 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் காலை 6:10 தான் இருக்கு. அதனைத் தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரமானது நாளைய தினம் அதிகாலை 4:11 வரையில் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:46 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:24 சந்திர உதயம் என்பது காலை 9:04 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 10:19 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:05 முதல் 1:40 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:20 முதல் 8:55 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:30 முதல் மதியம் 12:05 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:30 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கா. அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா திருமணத்தில் மொய் வைப்பது அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். இது போக என்ன அவர் எப்படி விளக்கமா கேட்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மொய் வைக்கும் பழக்கம் என்பது எப்படி வந்தது, மொய் எழுதுறதுன்னு சொல்றா அல்லது வரிசை வைப்பதுன்னு சொல்றா, இதுல எது சரியான வார்த்தை, இது முதலிலே அவசியம் தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இன்னும் ஒரு சில பேர் பத்திரிகையிலே போடுறாளே பரிசு பொருட்களை தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையிலே போட்டுறா. அப்ப மொய் எழுத வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி தானே வருது. இல்ல அது அவசியம்தான், அது சாஸ்திர ரீதியாக கம்பல்சரி தான் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த மாதிரி போடுறதும் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்கார். இந்த பழக்கம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. முதல்ல மொய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துட்டோம்னு பார்த்தோம்னா தமிழ் அகராதியிலே நம் மொய் அப்படிங்கிற வார்த்தையை தேடினோமே ஆனால் மொய் என்கின்ற வார்த்தையானது இது ஒரு பரிசு பொருள், அது பணப்பொருள் என்று குறிப்பிடவில்லை. மொய் அப்படின்னா அது மொய்த்தல் சொல்றா இல்லையா, கூட்டமாக இருக்கக்கூடிய இடம் அப்படிதான் மொய்ன்னு சொல்றது. கூட்டமாக அல்லது குவிதல் அப்படிங்கிறதுதான் மொய் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. மொய்த்தல் சொல்லுவாள், ஈ மொய்க்குதுப்பா அப்படின்னு சொல்லுவா. நிறைய ஈக்கள் மொய்ப்பதால் அந்த இடத்திற்கு மொய் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லியிருப்பார். இப்படி மொய் அப்படிங்கிறதுக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறார். ஆனால் வரிசை என்று வரும் பொழுது இந்த வரிசை என்பதற்கு இந்த பொருள் வருகிறது. சீர்வரிசை கொடுத்தல் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த சீர்வரிசை கொடுத்தல் அப்படிங்கும்போது இது வருகிறது. சரி, இந்த நேயர் கேட்டிருப்பது போல் மொய் எழுதுவது அவசியம் தானான்னு கேட்டோம்னா இதுல நிறைய பேர் எப்படி சொல்லிட்டு இருப்பான்னா இதெல்லாம் வட்டி இல்லா கடன்பா, ஏற்கனவே 10 ரூபா வச்சுட்டு போனா திரும்பி நம்ம அவனுக்கு 10 ரூபா மொய் எழுதணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த நாள்ல பார்த்தோம்னா மொய் எழுதுறதுன்னு ஏன் சொன்னான்னா அவர்கள் பெயரை வச்சு அது எவ்வளவு ரூபாய் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குறிச்சிருவா, எழுதி வச்சிருவா. இங்க மொய் வச்சிருக்காங்க, இவருடைய பேரை போட்டு இவர் நரசிம்மன் 101 ரூபாய் மொய் எழுதியிருக்காரு எழுதி வச்சுட்டான்னா 5 வருஷம் கழிச்சு அவாத்துல கல்யாணம் வரும்போது நரசிம்மன் வீட்டிலே கல்யாணம் வரும் பொழுது இவர் என்ன பண்ணுவாருன்னா இவர் போய் அதே 101 ரூபாய் நோட்டு எடுத்து பார்ப்பார். அவன் நமக்கு எவ்வளவு மொய் வச்சிருக்கான், 101 ரூபாய் எழுதியிருக்கானா, நம்மளும் போய் 101 ரூபாய் எழுதிட்டு வந்துருவாங்கிற மாதிரி எழுதிட்டு வருவார். கேட்டா இதெல்லாம் வட்டி இல்லா கடன்பா, அவன் என் பொண்ணுக்கு மொய் எழுதுனா நான் அவனுக்கு போய் மொய் எழுதிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பான். வட்டி இல்லா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்முடைய சாஸ்திரம்
என்றுமே வலியுறுத்தாது. கடன் வாங்குதல் அப்படிங்கிறதே வலியுறுத்தாது. ஆக இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது நாமாக பிரியப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் செய்வது. இத மொய் எழுதுதல் அது வரிசை வைத்தல் சொல்றதை விட, வரிசை வைத்தல்ங்கிறத யார் செய்யணும்னு கேட்டா, உரிமைப்பட்டவர்கள் தான் செய்ய வேண்டும். தாய்மாமன் சீர்வரிசைன்னு சொல்லுவா தெரியுமா? பிறந்தாத்து சீரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா? இப்படி பிறந்த வீட்டிலிருந்து ஒரு வரிசை பொருட்களை கொடுத்து அனுப்புதல், சீர்வரிசை பொருட்களாக கொடுத்து அனுப்புகிறார்கள் அல்லவா? அதற்குத்தான் வரிசை வைத்தல் என்று பெயர். ஆக ஒரு ஒரு உறவினராகவோ, அதாவது ரொம்ப ஒரு தூரத்து உறவினர், நான் தாய் மாமன் உறவும் இல்ல, அத்தை உறவும் இல்ல, இருந்தாலும் நான் அவங்களுக்கு ஒரு தூரத்து உறவு, ஒண்ணு விட்ட சித்தப்பா உறவு, ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வர்றதுன்னு வச்சுப்போம். அல்லது வேறு ஏதோ நண்பர்கள் வைப்போம். இவர்களெல்லாம் கண்டிப்பாக அந்த வரிசையை எழுத வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, வரிசை வைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதனால்தான் பத்திரிகையில நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இந்த பரிசு பொருட்கள் மொய் பணத்தை தவிர்க்கவும்னு சொல்லி பத்திரிகையில போடுறா. அப்படி போடுறது நிச்சயமாக அது சாஸ்திர விரோதம் கிடையாது, அது வரவேற்கத்தக்கதுதான். இருந்தாலும் இந்த பழக்கம் எப்படி சார் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த நாளிலே பால்ய விவாகம்னா என்ன அர்த்தம் கேட்டா, இந்த பையன் அப்பதான் குருகுலத்திலிருந்து முடிச்சுட்டு வந்திருப்பான். ஏதோ ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு 16, 18 வயசுக்குள்ளதான் இந்த பையன் இருப்பான். இந்த பொண்ணு பார்த்தோம்னா 12, 13 வயசுலதான் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பா. அதாவது அதிகபட்சமா இந்த பொண்ணுக்கும் பார்த்தோம்னா ஒரு 16, 17 வயசுக்குள்ளதான் இருக்கும். இந்த வயசுலேயே திருமணத்தை நடத்தி விடுவார்கள். இந்த பையனுக்கு ஒரு வேலை அப்படிங்கிறதே இருக்காது. வேலை இல்லாத நிலையில இந்த பையனுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தும் பொழுது, இந்த மாதிரி உறவினர்கள் மற்றும் நண்பர்களாகட்டும், இல்ல ஊர் பொதுமக்களாகட்டும், எல்லாருமா சேர்ந்து இந்த மாதிரி மொய் பணத்தையும் கொடுப்பார். இது போக அரிசியை கொண்டு கொட்டுவார்கள். முன்னாடி ஒரு துண்டு மாதிரி, ஒரு பெரிய வேஷ்டி மாதிரி விரிச்சு வச்சு சேஷ இடுதல் என்ற பெயரிலே இன்றளவும் கிராமத்திலே செய்து கொண்டிருப்பார்கள். இப்படி அந்த சேஷ இடுதல் என்ற பெயரில் அரிசியை கொண்டு அவர்கள் முன்னாடி கொட்டி வச்சுட்டு அவர்களுக்கு ஒரு பணத்தை கையில கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவார். அதாவது இந்த பெண்ணானவள் இந்த அரிசி, அந்த மாதிரி கிராமத்துல இருக்கிறவா எல்லாரும் கொண்டு அரிசி கொட்டினா எவ்வளவு ஆகும்? ஒரு மூட்டை அரிசி கிட்டத்தட்ட கிடைக்கும் தானே. ஒரு மூட்டை அரிசினா ஒரு 100 கிலோ அளவுக்கு ஒரு அரிசி சேர்றதுன்னு சொன்ன, இவ 2 பேர் சமைச்சு சாப்பிடறதுக்கு எவ்வளவு வந்துட போறது? கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேலேயே வரும் தானே அந்த அரிசியானது. அந்த அரிசி தீருவதற்கு முன்னதாக, அது போக இந்த உறவினர்கள்லாம் பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கா இல்லையா, இந்த பணமும் இந்த அரிசியும் தீருவதற்கு முன்னதாக அந்த ஆண்மகனானவன் தனக்கான வேலையை தேடிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதியை வைத்திருந்தார்கள். அதற்காகத்தான் மொய்ப்பணம் என்பதை கொண்டு எழுதினார்கள். ஆக இவர்கள் அதற்குள்ளாக வேலையை தேடிக்கொள்ள வேண்டும். அவர்களுக்குரிய ஆசீர்வாதமாக இந்த குழந்தைகள் மேன்மேலும் வாழ்க்கையிலே நல்லபடியாக வளர வேண்டும் என்று சொல்லி வளர்ந்தவர்கள் அவருக்கு உதவி செய்கிறார்கள் அல்லவா? அப்படி வந்ததுதான் இந்த மொய் பணம் வைப்பது அல்லது சீர்வரிசை எழுதுவது என்பது. ஆனால் இன்னைக்கு வேலை இருந்தா தான் பொண்ணே கொடுக்குறா, வேலை இல்லைன்னா இந்த பசங்களே கல்யாணம் பண்றது இல்லை. அவங்க ஆல்ரெடி வெல் செட்டில்டு, நான் ஏற்கனவே வீடு கார்லாம் வாங்கி வச்சுட்டு தான் கல்யாணமே பண்றேன்னு இருக்கிறவாளுக்கு, ஒரு நல்ல சௌகரியமா இருக்கிறவாளுக்கு, அவருடைய நெருங்கிய உறவினர்கள் தவிர, நெருங்கிய உறவினர் சொன்ன இந்த தாய்மாமன் சீர்வரிசைங்கிறத பண்ணணும் இல்லையா, இந்த தாய்மாமன் மற்றும் அந்த அத்தை அப்படிங்கிறவாளை தவிர மற்றவர்கள் மொய்ப்பணம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்னும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அந்த தினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.